Hi everyone, good morning there in India and welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Few daysக்கு முன்னாடி எடுத்த few days before my birthday எடுத்த ஒரு day in my life vlog routine தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். So to begin with, என்னுடைய friend வந்து ரீசெண்டாக கொஞ்சம் கனடாக்கு போயிருந்ததுனால அவங்க வீட்டில் இருந்த சில செடிகள்லாம் என்னை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கருவேப்பிலை செடி, இது ஒரு செல்லாக்குட்டி இவ்வளோ பெருசாக இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது வெளியில் எங்களுக்கு பயங்கரமாக காற்றடிக்கிறதுனால இதை வந்து நான் உள்ளே வச்சு கொஞ்சம் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சூப்பராக வளர்ந்துருக்கு. அண்டு சில ஃபியூ மோர் ஆடான்ஸ் செடிகள் எல்லாமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் கார்டனிங் உங்ககிட்ட காமிக்கிறேன். அண்ட் வெதரும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க அன்றைக்கி. சுத்தமாக வெயிலே இல்லை, ரொம்ப நல்ல ஃபேவரிங்காக இருந்தது. இதெல்லாம் என்னுடைய செடிகள். புதினாலாம் சூப்பராக வளர்ந்துட்டு வருது. ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்ததையும் சரி கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக நான் இங்கே வாங்கி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா துளசி, அதுக்கப்புறம் அந்த குட்டியாக இருக்கிறது வந்து லெமன். இது என்னன்னு மறந்து போச்சுங்க. இதுவும் வந்து நல்லா வளர்ந்துட்டு வந்தது. ஸோ எல்லாமே வந்து நல்லா ஆக்சுவலாக க்ரோ ஆச்சு. அரிசி களைஞ்ச தண்ணி அண்ட் பருப்பு களைஞ்ச தண்ணி தான் ஊற்றிட்டு இருந்தேன். அண்ட் சன்லைட் அண்ட் இதெல்லாம் கரெக்டாக வந்ததுனால ரொம்பவே அழகாக வந்தது எல்லாமே. ஸோ இப்போ எங்கிட்ட இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லெமன். இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா. ஸோ லெமன் எங்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி பேக் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து என்னுடைய லாண்ட்ரி லிக்விட் பற்றி கேட்டிருந்தீங்க. இங்கே வந்து கமர்ஷியல் லாண்ட்ரி, இங்கே எங்களுக்கு லாண்ட்ரி சர்வீஸ் இருக்கிறதுனால நான் வந்து லிக்விடை விட இந்த மாதிரியான பவுடர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு சில பேர் இந்த சோப் வெரைட்டி கூட இருக்கும். பட் நான் யூஸ்வலாக வந்து இந்த ஃபேப் அப்படிங்கிற இந்த பவுடர் வந்து பயங்கர சூப்பர் வாசனையாக இருக்கும் உங்கள் டிட்டர்ஜெண்ட். சப்போஸ் கம்ஃபர்ட் வேணும் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்க்கு அப்படின்னா மட்டும் நான் வந்து கம்ஃபர்ட்டும் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் யூஸ்வலாக வந்து நிறைய வாங்கி வச்சுருவேன். ஒரு 4 kg வரைக்கும் நான் வாங்கி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ரீஃபில் பண்ணிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எவ்வளோ தேவையோ நான் ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன். அண்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நான் மெஷரிங் கப்போடு போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க வந்து இந்த அந்தந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய நம்பர் அதில் எழுதி வச்சுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு லாண்ட்ரி அண்ட் அதோடைய டிட்டர்ஜெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எழுதி வச்சுருப்பாங்க. நான் வந்து அப்படி இல்லைன்னா நான் மார்க்கரில் எழுதி கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் எங்கள் யூஷுவல் சிஸ்டம். ஸோ நான் வந்து ரொம்ப லிக்விடோ இல்லை அந்த டேப்லெட் மாதிரியோ யூஸ் பண்ணாமல் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் பவுடர் அண்ட் ஒரு சில டைம் வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்க்கு ஸ்பெஷலாக வேணுங்கும்போது கம்ஃபர்ட்டும் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் லன்ச் டைம். அண்ட் இந்த மெனு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 1 pot குக்கரில் காரக்குழம்பு பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆந்திரா ஸ்டைலில் இருக்க போது. இது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு காரம் பிடிச்சவங்களாக இருந்தால் பயங்கரமாக லைக் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப தைரியம் வேணும் இந்த காரம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது ஹாலிடே சீசனாக இருந்ததுனால நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக பிடிச்ச மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுட்டுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ இது குக்கர் காரக்குழம்பு அப்படின்னு சொன்னதுனால நான் குக்கரில் செஞ்சு காமிக்கிறேன். சூப்பர் ஈஸி 1 pot குழம்பு, செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் அரைச்சிக்க போகிறோம். இங்கே வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க திருகின தேங்காய் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த பத்தையை விட இந்த மாதிரி திருகினது போட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்போட டேஸ்ட்டு. கூடவே வந்து ஒரு 10 மிளகு, ஒரு 5-6 ஜீரகம் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா தேங்காய் பால் மாதிரி அரைச்சிக்கணும் நம்ம, அதுதான் மெயின். ஸோ அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ குக்கர் ஆன் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நல்லெண்ணெய் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது, அதனால் நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணுவேன். நம்ம ஊர்லனா தாராளமாக நல்லெண்ணெயிலே இந்த குழம்பு பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 10-15 வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வெந்தயமும் வந்து நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் தேவையான என்ன ஆட் பண்ணுறேன், பூண்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், 2 காஞ்ச மிளகா ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து மெயின் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் அரைக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து நல்லா சாட்டே ஆகணும். வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கினா தான் அந்த குழம்போடைய அந்த ப்ராப்பர் டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைனா நம்ம அது குக்கரில் பண்ணுறதுனால தண்ணியாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு நடுவில் நான் வந்து ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து 1 கப் மொச்சை வந்து நல்லா அலசிட்டு ஊற போட்டுட்டேன். நம்ம இது கூடயே சேர்ந்து தான் அதை நம்ம விசில் விட போகிறோம். அதனால தான் இதை நான் 1 pot அப்படின்னு சொன்னேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா இங்கே சாட்டே ஆனதுக்கப்புறமா இங்கே ஒரு 2 டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து சூப்பராக வதக்குன்னு வதக்கிக்க போகிறோம்.
அண்ட் மீன்வாயில் இங்கே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியும் நான் இங்கே ஹாட் வாட்டரில் ஊற போட்டு வச்சாச்சு ரெடியாக. ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம இந்த ட்ரை பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்து நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காரமிளகா பொடி, அதாவது ஹோல் ரெட் சில்லி பவுடர். இந்த குழம்புக்கு வந்து சாம்பார் பொடி ப்ரிஃபரபிள் இல்லை, இந்த மாதிரியே பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே இப்போ நான் போட்டாச்சு. இதை போட்டுட்டு இது இந்த பச்சை வாசனை போகும் இல்லையா, அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்கணும். அண்டு இந்த மசாலாலாம் வந்து கொஞ்சம் அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் புளியை கரைச்சி ஊற்றுற டைமில் இந்த மசாலாலாம் நல்லா வந்து உங்களுக்கு கொதித்து அந்த ரா ஸ்மெல் போகணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை கொதிக்க விட்டுட்டே இருக்கிற டைமில் அந்த மொச்சை நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மொச்சையும் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இதை தனியாக வேக வச்சுட்டு சேர்த்துக்கிறீங்க அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம ஒன் பாட்டில் பண்ணும்போது நமக்கு பண்ணுறதுக்கும் ஈஸி, அதே சமயம் வெசல்ஸ்லாமும் கம்மியாக யூஸ் ஆகும். நான் சில சமயம் இந்த மாதிரி 1 பாட் குழம்பு, 1 பாட் சாம்பார், ரசம் எல்லாமே பண்ணிவிடுவேங்க. என்னோடய ஒர்க் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு புளியில் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2-3 தடவை கரெக்டான அந்த புளி சக்கை வர வரைக்கும் கரைச்சி அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து நம்ம அந்த சக்கை மீதி இருந்ததுன்னா அது வேஸ்ட்டாக போகும். இந்த குழம்புக்கு வந்து புளிப்பு, உப்பு, காரம் அந்த மொச்சையில் அப்படியே ஊறி வரும்போது ஐயோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, சான்ஸே இல்லாமல் இருக்கும். அணுக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுங்க, அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு இந்த குழம்பு. எப்போல்லாம் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டாலும் அம்மா நீ இந்த குழம்பு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாகிடும் வேலை. அண்ட் நம்ம தேங்காய் ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா விழுது மாதிரியே அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த கோகோனட் மில்க் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு மூட போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலாக கொஞ்சமாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, இட் இஸ் டன் டு பி கவர்ட். ஸோ நல்லா குக்கருடைய மூடி போட்டு மூடியாச்சு, நம்ம வெயிட்டும் போட்டாச்சு. ஸோ இது மொச்சையும் சேர்ந்து வேகணும் அப்படிங்கிறதுனால ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் கொடுத்து நான் வாங்கிக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மசாலா, மொச்சை எல்லாமே சேர்ந்து கரெக்டான டெக்ஸ்சரில் வந்து குக் ஆகி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னங்க, சாப்பிட்டு பார்க்க வேண்டியது தான் இல்லையா. ஸோ செம்ம ஈஸியான ஒரு லன்ச் மெனு, சுட சுட ரைஸு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 பாட் மொச்சை காரக்குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து காரம் ரொம்ப தைரியம் கிடையாது சாப்பிட. ஸோ நான் ஓரமாக வந்து விட்டுட்டு தொட்டு தொட்டு சாப்பிடுவேன். அணுலாம் வந்து நல்லா ரைஸ் மேலேயே போட்டு நல்லா ஹாப்பியாக காரமாக சாப்பிடுவா. பட் இட் டேஸ்டட் ஸோ குட். அஃப்கோர்ஸ் நானே சொல்லிக்கக்கூடாது, பட் ஸ்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் செம்ம சூடாக இருந்தது வேறு, பசி வேறு. எனக்காவது ஒரு மாதிரி அவசரமாக இருக்குது, ஏதோ ஒன்று சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு நினச்ச போது ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் டே ஊற போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் நாங்கள் ரெட்ரோஃபிட் கார் வச்சுருந்தோம். நிறைய பேர் கிட்டக்க ரெட்ரோஃபிட் கார் வந்து எப்படி இருக்கும், இந்தியாவில் எப்படி நாங்கள் ஓட்டிருந்தோம் அப்படின்லாம் நான் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே கோஸ்டாரிக்கா வந்துட்டு நாங்கள் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது. இங்கே வந்து ரெட்ரோஃபிட் கார் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அதில் ஒரு குட்டி vlog பண்ணலாம், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வாங்க, இதுதான் வந்து இங்கே இருக்கிற ரெட்ரோஃபிட் கண்ட்ரோல். இங்கே வந்து லைசன்ஸ் வாங்குறது அந்த ப்ரொசீஜர்லாம் நான் செப்பரேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் காரோடைய ஆக்சுவல் கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நாங்கள் வச்சுருக்கிற கார் வந்து டொயோட்டா கேம்ரி. இது வந்து ஜெய் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வாங்கிட்டு ஓட்டுறாங்க. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லீவர் கனெக்ட் ஆகும், தட் இஸ் அக்சலரேட்டருக்கும் பிரேக்குக்கும் ஒரு லீவர் கனெக்ட் ஆகும். அந்த கனெக்டிங் லீவரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் இருக்கிறது வந்து அக்சலரேட்டராகவும் ப்ரெஸ் பண்ணால் பிரேக்காகவும் ஒர்க் ஆகும். சங்கர் ஜெய்கிஷன் சார் ஸ்ரீவாரி இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் அவர் மட்டும்தான் லைசன்ஸோடு அதை பண்ணி கொடுக்குறாரு நம்ம சென்னையில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் அமேசானில் யூஎஸில் வாங்கின ஒரு டிட்டாச்சபிள் ஒரு சிஸ்டம். ரொம்ப ஈஸி. இதை காரை கொண்டு போய் ஒருத்தவங்க கிட்ட விடணும், ஒரு 1 மந்த் ஆகும் ரெட்ரோ ஃபிட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ப்ரொசீஜர்லாம் கிடையவே கிடையாது. நார்மலாக அமேசானில் வந்து இதை ஆர்டர் கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா லீவர். ஸோ இதை பாருங்கள், இதான் நான் ஆக்சிலரேட்டர்.
ஸோ இது வந்து ஆக்சிலரேட்டரோடைய லீவர் விச் இஸ் கனெக்டட் டு தி அந்த டிரைவர். நார்மலாக இருக்கிறவங்க ஓட்டுற ஆக்சிலரேட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இது வந்து பிரேக் சிஸ்டம், இதுவும் அது கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுமே கனெக்ட் ஆயிருக்கு. பட் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கார். அதையும் சொல்லிடுறேன், இதில் கியர் மாற்ற வேண்டிய வேலை இல்லை. நம்மள மாதிரி பீப்புளுக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஓட்டுறது தான் வந்து இட் இஸ் அட்வைசபிள். இட் இஸ் ஆல்சோ ஈஸியர். அதனால் ஸோ இந்த லீவர் எப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும், அது ஸ்க்ரூ டைப், அந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. அந்த ஸ்க்ரூ அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இது வரைக்கும் வருது. அண்ட் இதை வந்து ஒரு நார்மலான ஒரு பெல்ட், வெல்க்ரோ பெல்ட் மாதிரி இருக்குது, அதை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டியரிங்கோட. அவ்வளோதான். இதோட கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா, கார் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலரேட்டர் அண்ட் பிரேக் மட்டும் உங்களுக்கு காமிக்க போகிறேன், நீங்கள் அது பாருங்கள். ஸோ மேக் ஷுவர் கார் வந்து ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கணும், பார்க்கிங் மோடில் தான் இருக்கணும். அதை ரொம்ப எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் கார் ஆன் பண்ணியிருக்கேன். இது வந்து சீட் பெல்ட்டுக்கான சவுண்டு. ஸோ இப்போ வந்து நான் ஆக்சிலரேட்டர் அண்ட் பிரேக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆக்சிலரேட்டர் வந்து பாருங்கள், இது ஆக்சிலரேட்டர். ஓ, மேலே தூக்கணும். பிரேக் பிரேக். எஸ். அவ்வளோதான். ஸோ செம்ம சிம்பிளான ஒரு கண்ட்ரோல் தான். ரொம்ப நாள் ஆக வேணும், நம்ம பார்த்துக்கணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இது எனி டைம் நம்ம டிட்டாச் பண்ணிவிட்டு நம்மளே திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை என்னைக்காவது நாங்கள் செய்யும்போது உங்களுக்கு நான் வந்து அதையும் வந்து ஃபில்ம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைசன்ஸ் பற்றினா செப்பரேட்டாக என்னோட விளாகில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். பாய். ஸோ ரொம்ப பேர் என்கிட்டக்க நிறைய நாளாக கேட்டுட்டு இருந்தேன், இங்கே காரில் ஹவ் இஸ் ரெட்ரோஃபிட் டன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் கிளிப் நான் அட்டாச் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இது நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் பார்ப்பீங்க. இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ ஈவினிங் ஒரு 5 மணிக்கு இல்லை 4:30 மணி மாதிரி நாங்கள் வந்து மூவி பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம். இது வந்து முஃபாசா. எனக்கு லயன் கிங் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஆர் ஜஸ்ட் லீவ் மீ எ மெசேஜ். எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி லயன் கிங் 1. நான் அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே அந்த லயன் கிங்கோட ஃபேமிலிக்குள்ளேயே போய் நான் மர்ஜ் ஆகி பார்த்த ஒரு மூவி அது. ஸோ பார்ட் 2 முஃபாசா வந்தபோது ஐ வாஸ் லைக் சூப்பர் எக்ஸைட்டட், எனக்கு பார்க்கணும் அப்படின்னு இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து இது எந்த மாலில் போனோம், ஐ திங்க் ஆக்சிஹனோ மாலில் இருக்கிற சினிமார்க்குக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா தியேட்டர்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். முல்தி பிளாசா அண்ட் இன்னும் ஆக்சிஹனோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நாங்கள் வந்து ஆக்சிஹனோ மாலுக்கு தான் போயிருந்தோம். பாப்கார்ன் ஆர்டர் பண்ணலாம். நாங்கள் உள்ளே நுழையும் போதே வந்து நமக்கு என்ன தோணும், படத்துக்கு முன்னாடியே நம்ம, ஏன்னா இங்கே பிரேக் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஆமாம், மூவி ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு இங்கே பிரேக் கிடையாது. நடுவில் எழுந்து வந்து அப்படியே நம்ம வேணா ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் 2 hours தான் இருக்கும், ஆர் 2 hours and 15 minutes மேக்ஸிமம். அதுக்கு மேலெலாம் வந்து இருக்கவே இருக்காது. அண்ட் முஃபாசா வாஸ் லைக் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு பெருசாக ஸ்நாக்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மூவி பார்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ பாப்கார்ன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து செல்ஃபாக வந்து நம்ம பில் பண்ணிக்கணும். நம்மளுடைய பாப்கார்ன் பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களுடைய ஸ்க்ரீன் இங்கே இருந்தது, இங்கே டிஸ்பிளேயில் இருந்தது என்னென்ன ஸ்க்ரீன்லாம் வந்து இந்த ரோல் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி போட்டுமே ஆக்சுவலாக எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு, பிகாஸ் இது ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் இருந்ததா. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் வாங்கிக்கிட்டு பை தென் we just went into our movie. So yes friends, this was our screen. I think Sala is like screen. இதுதான் வந்து இது எங்களுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் தி முஃபாசா நாங்கள் புக் பண்ணியிருந்தது. அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷனில் இங்கே ரொம்ப கம்மியாக தாங்க வரும், அதனால் என்ன கிடைக்குதோ நம்ம அதை புக் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ சூப்பர் ரேம்ப், த கார்பெட் ஆன்டி ஸ்கிட்டான ஒரு ஃப்ளோரிங்கில் இருக்கும். எல்லா தியேட்டர்ஸ்லேயுமே என்ட்ரன்ஸில் ரேம்ப்பு தான் இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் ரேம்ப்பு தான். இஃப் யூ ஆர் அ வீல் சேர் யூஸர் ஆர் அ பர்சன் வித் கிரச்சஸ் ஆர் வாட் எவர், எல்லாருக்குமே ரேம்ப்பு தான் இங்கே வந்து காமன். அண்ட் ஃபர்ஸ்ட்லேயே வந்து இங்கே ஒரு சீட் கொடுத்துருவாங்க. தெர் ஆர் பீப்புள் ஹூ கேன் நாட் ஷிஃப்ட் ஃப்ரம் வீல் சேர் டு நார்மல் சேர், அவங்க அதுலேயே உட்காந்துக்கலாம்.
பட் நான் வந்து நார்மல் சேரில் உட்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக படம் பார்த்தேன். அண்ட் ஐ லவ் திஸ் மூவி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. Walking to work through a pride of hungry lions, which is perfectly normal. I'm not terrified. Security detail reporting for duty, Your Grace. So with this, the vlog has come to an end. அதுக்கப்புறம் லீகோர்லாண்டில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு we just left home. ஸோ கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். See you all soon in my another vlog. Take care and bye-bye.